ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் என்ற தலைப்பிலே ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தர் அடியனுக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை பார்த்து, அவர் உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொன்னார். ஆக இவன் கிட்டத்தட்ட அவனுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, வானத்து நட்சத்திரங்களைப் போல் அவர்கள் பெருகுவார்கள், பூமியின் மண்ணைப் போல உன் சந்ததி இவ்வளமாய் பெருகும் என்று சொன்னார்கள். அதை அவன் விசுவாசித்தான். ஆனால் என்ன நடந்ததென்றால், இவதை சொல்லியும் கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் கழித்து 99 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு திரும்ப தரிசனமாகி ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஆபிரகாம் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். சாராயை சாராள் என்று மாற்றினதை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-15 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நிச்சயமாய் குழந்தை பெறுவாள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட சாராள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சற்று கவனிப்போம். இங்கே சாராள் சொன்ன ஒரு காரியம், அதாவது நான் கிழவி, என் கணவன் முதிர் வயது, அதாவது ஜென்டலாக சொல்கிறார், அவர் கிழவன் தான் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்றுவிட்டது. இது இயற்கையாக குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவள் சொல்கிறார், நான் கிழவி என்று சொல்கிறாள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராவின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். எனக்கு பெரிய கேள்வி. இங்கே 18ஆம் அதிகாரத்தில் நான் கிளவின்றா, 20ஆம் அதிகாரத்தில் ராஜா பார்க்குறான், ஆளை அனுப்பி இவளை தூக்கிட்டு வர சொல்கிறான். இப்போ நான் நினச்சேன், இந்த 20ஆவது சாப்டர் எங்கேயோ எழுதியிருக்கப்பட்டிருக்க வேண்டும், இங்கே தப்பாக எழுதியிருக்கிறாங்கன்னு நினச்சேன். அப்போ ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்டார். சாராயை தூக்கிட்டு வர சொன்னாரா, சாராளை தூக்கிட்டு வர சொன்னாரா? பார்த்தா சாராள் என்று இருக்குது. சாராளுடைய பெயர் எப்பொழுது மாற்றப்பட்டது? 89 வயதில் சாராயை கர்த்தர் சாராள் என்று மாற்றினார். இப்போ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இங்கிலீஷில் சொல்கிறேன். ABRAM 5 வார்த்தை, ஏப்ராம். இப்போ ஆண்டவர் அந்த பேர் எப்படி மாற்றுறாருன்னா ABRAHAM. அப்போ HAன்ற வார்த்தையை அங்கே உள்ளே வைக்கிறார். புதுசாக அந்த ஏப்ராம் பேரில் HAன்ற வார்த்தை உள்ளே வைக்கிறார். சாராய் சார்ஹா, HA. அந்த HAன்ற வார்த்தையை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். HA ஹா, அதை சொல்லி பாருங்கள். அப்போ ஹான்னு சொல்லும்போது உங்கள் மூச்சு வெளியே வருது. இப்போ தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமே உன் பேர் ஆபிரகாம். அப்போ அவருடைய மூச்சு வெளியே வருகிறது. வேதம் சொல்கிறது, யோபு 33:4 அவருடைய சுவாசம் என்னை உயிர்ப்பித்தது. அப்போ இவன் கிழவன், இவள் கிழவி, 2 பேரை அவர் மாற்றும் போது சொல்கிறாரு ஆபிரகாம் சாரஹா. அப்படி அவர் சொல்லும் பொழுது அவருடைய மூச்சு உள்ளே வந்தது. அந்த மூச்சு என்று சொல்லும் பொழுது நான் ரூவா என்கிற வார்த்தை, அந்த ரூவா என்று எபிரேய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் அவர்களுக்குள் என்ன நடந்ததென்றால், இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவர்கள் சரீரம், கிழவனாய் இருந்த சரீரம் திரும்ப வாழ வயது போல மாறினது. சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது திரும்ப வாழ வயது போல. அப்போ குழந்தை பருவம், வாலிப பருவம், அடுத்தது நடுத்தர வயது, அப்புறம் முதிர் வயது. ஆனால் ஆண்டவர் அவருடைய சுவாசத்தினாலே திரும்ப வாழ வயது போல மாற்ற முடியும். இங்கே அதுதான் நடந்தது. அவருடைய சுவாசம், அந்த அந்த ரூவா என்கிற வார்த்தை அவர் சொல்லும் பொழுது வயதான ஆபிரகாமும் வயதான பாட்டியான சாராளும் இருவரும் வாலிபர்களைப் போல மாறினதுனால தான் அங்கே அபிமெலேக்கு என்ன சொல்கிறாரு, இவளை தூக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அபிமெலேக்கு தூக்கிட்டு வர சொன்ன காரணம் என்னென்னா,
இவள் அவ்வளோ அழகாய் இளம்பெண்ணை போல இருந்தாள். அப்போ தேவனுடைய சுவாசம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கிறது, உயிர்ப்பித்தது. சாராள் மரித்த பிறகு ஆபிரகாம் திருமணம் செய்து 6 குழந்தைகளை பெற்றெடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று தேவனுடைய சுவாசம் எப்படி நமக்குள் வருகிறது தெரியுமா? ஆவியானவர் மூலம் நமக்குள் வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நாடுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் ஊதும் பொழுது அவர் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப அவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் சாமுவேல் மோகன்ராஜ் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவின் ரத்தம் என்கிற புத்தகம், எழுப்புதலின் அக்கினி, நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், சிலுவையிலே மொழிந்த சுவிசேஷ பணிக்கான 7 திறவுகோல்கள், தேவனுடைய தேசத்தில் செழிப்பாக்கும் அனுபவங்கள், தரிசனங்களும் சொப்பனங்களும் அதன் விளக்கமும், இயேசுவின் காயங்கள் அவற்றின் வல்லமையும் நோக்கங்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.